ஆம்பளை மேல ஆம்பளை கையை போட்டுக்கணும். என்னடா என் யூத் ஹிஸ்டரியில ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு வரவே முடியாது போல. நானும் காலகாலத்துல லவ் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி துப்பட்டா நல்ல குழுகுன்னு வாழ்ந்துருப்பேன்டா. குழுகுழுவா? அது ஒரு குட்டி சுவிட்சர்லாண்டா. என் விதி உன் கூட சேர்ந்து இருந்து ஒரு கர்ச்சீஃப் நாள் கூட கிடைக்க மாட்டேதுடா. ஆமா, இதுங்கெல்லாம் வந்து சேருங்களா இல்ல சேர்ந்தே வருங்களா? எனது கண்ணோட்டத்தில் இவர்கள் அணிந்திருக்கும் குட்டப்பாவாடையை கூர்ந்து கவனித்தால் வந்தே சேர்ந்திருப்பார்கள் என்பது என் கருத்து. உன் கருத்து கூறுத்தலாம் கடலுக்குள்ள வச்சுக்கிறா. கடல் பண்ணி பெரிய பூலவரு கிட்ட புலவில பேசிட்டு இருக்காரு. அங்க பாரு, ஒருத்தர் சேர்றதுக்கு எப்படி ரூட் போட்டுட்டு இருக்கான் பாரு. சீக்கிரம் ரூம் போட்டு வாடா. எக்ஸ்கியூஸ் மீ. பாரு மச்சான், அவ தெரிஞ்சு பூ தட்டி விட்டா இவ தெரியாத மாதிரி பூ பிடிச்சு போடுறான். கரெக்டா மச்சான்? இவனும் புடிச்சாடா. யாருடா நீ? நம்ம 5ஆம் நம்பர் தெரிஞ்சானே புடிச்சா. சும்மாடா. இல்லடா, உனக்கு துப்பட்டாலாம் உழுது, எனக்கு ஒரு கட்சி கூட விட மாட்டேதா? எனக்கு தான்டா. தெரிஞ்சுதானே போட்டேன். ஏய், அறிவல தெரிஞ்சு யாராவது போடுவாங்களா? லூசு தான் நீ. குடு. மச்சான், சொன்னதுக்கும் இங்க நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது வேற இது வேறடா. துப்பட்டாடா. அதான் காரி தூக்கிட்டால. பழைய சோறு சட்டியோட உடைஞ்சு போச்சு. எச்சி போடா. அதான் ரொம்ப பண்றான். இன்னொரு வாட்டி வரட்டும், வச்சுக்கிறேன் ராஸ்கல. ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் பாத்துக்குவா. சரியா? ஏய் பூஜா, என்னாச்சு? ஏய், ஒரு ராஸ்கல் காலையில இருந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவனா? ஏய், கிரிஜா வந்திருக்கா. ஹலோ. ஓ, இவங்க தான் கிரிஜாவா? ரொம்ப அழகா இருக்காங்க. அண்ணா, உங்க செலக்ஷன் சூப்பர். ஏய், உட்காருங்க. ஆமா, உங்க லவ்வுக்கு என்ன பிரச்சனை? இவ அண்ணன் தான் பிரச்சனை. ஊர்ல இருக்கிற லவ் எல்லாம் பிரிக்கிறது அவனுடைய வேலை. சோ கண்டிப்பா எங்க லவ்வையும் சேர்த்து வைக்க மாட்டான். கவலைப்படாதீங்க, இது மாதிரி எத்தனையோ லவ் நான் சேர்த்து வச்சிருக்கேன். கண்டிப்பா உங்க லவ்வையும் நான் சேர்த்து வைக்கிறேன். உங்க அண்ணன் யாருன்னு காட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய், இப்பெல்லாம் பொண்ணுங்க சண்டை போடுறதெல்லாம் லவ் பண்றதுக்கு தான்டா. இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுடா மச்சான். நீ வேணா பாரு மச்சான், இவன் பொண்ணு கிட்ட அசிங்கப்பட்டு கடைசி ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டு போறான். ஐக்கியம் மேலடா கோவத்தை காட்டுற. ஏய், அவன் எவ்வளவு திட்டாலும் இவன் வாங்கிக்கிறான். பொண்ணு திட்டா அவன் வெக்கப்பட மாட்டான் மச்சான். அப்படி பழகி வச்சுட்டான். அந்த பொண்ணு மறுபடியும் ஏதோ பார்த்தேன். பொண்ணு வாக்கிட்டே பேசு. அந்த பொண்ணு கிட்ட பியோட உடஞ்சு போச்சு இல்ல. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? ஒரு பொண்ணு அட்ரஸ் கேட்டா அவளை ஃபாலோ பண்ணி வீட்டுக்கே வந்துருவியா? மனசு என்ன பெரிய மன்மதன் நினைப்பா? ஏய், இவன் தான் என்ன டார்ச்சர் பண்ண சொன்னல, இப்ப இங்கே வந்துட்டான் பாரு. பூஜா, என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல திட்டறத நிறுத்து. ஏய், இந்த மாதிரி ஜொல்லு பார்ட்டில இப்படி திட்டுனாதான் புத்தி வரும். ஏய், முதல்ல வெளிய போ. எங்க வந்து என்ன பேச்சு பேசுற? என்ன பார்த்து சொல்லு பாட்டிக்கிறியா? நீ சொல்லுடா. ஏன்டா எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதம்மா. என் புள்ள எப்பவுமே இப்படிதான். ஆமா, நீங்களும் நீ காஃபி குடிமா. அண்ணனா? எப்ப சொல்லு. ஹலோ. அவ அங்க திட்டி இங்க திட்டி கடைசி உங்க வீட்டுக்கு வந்து திட்டாளா? ஏய் சிவா, எனக்கு ஒரு டவுட்டா. இது வரைக்கும் நீ எத்தனை லவ் பிரிச்சிருப்ப? டேய், அதுல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஏதோ ஒரு லூசு பொண்ணுதான் உன்னை லவ் பண்ணி பழிவாங்கன்னு உன் பின்னாடி அலையிறா. உஷாராரா உஷாராரா. நான் எக்கோவா ஒரு எஃபெக்ட்டுக்கு என்னெல்லாம் லவ் பண்ண வைக்க முடியுமா? ஐயோ, அதே மீறி ஒருவேளை அந்த பொண்ணை நான் லவ் பண்ணாதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கானா, அவளுக்கு லவ்ங்கிறது தப்புன்னு புரிய வச்சு திருப்பி அனுப்பிடுவேன். என்னெல்லாம் லவ் பண்ண வைக்க முடியுமா? போங்கடா, சான்ஸே இல்ல. நீங்க எலியும் புனியமா சண்டை போட்டுக்கிறீங்க. இதுல ஏன் லவ் எப்படி சேர்த்து வைக்க? ஏய், இது மாதிரி எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன். நீ எத்தனையோ பேர் பாத்திருந்தாலும் என் அண்ணன் மாதிரி ஒரு கேரக்டர் பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ கவலையே படாத. உங்க அண்ணனுக்கு லவ்ங்கிறது உண்மைன்னு புரிய வச்சு உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன். ஜெயில இருந்த ஒரு வருஷமா பிரிஞ்சு போ. வழக்கம் போல இன்னைக்கு ஒரு லவ் பிரிச்சு ஊதியாச்சு. ஹாப்பி தானே? ஹாப்பி தானே? அபோட்டு அபோட்டு. ஒரு நிமிஷம். மேக்ஸிமம் திட்டா மிச்சம் இதனா இருக்கும். திட்ட வந்திருப்பா. ஜாக்கிரதை திட்டு வாங்கி வந்துரு. டேய் சிவா, கேர்ஃபுல்டா. மச்சான் கவுந்தராதடா, பீ கேர்ஃபுல்டா. இதுக்கு என் பின்னாடியே வர? ஏன் தேவையில்லாம வந்ததுல இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். நாம ஏன் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது? ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருந்தா பரவாயில்ல.
ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்னா இல்ல எப்போ இருக்கிற பொண்ணுங்கலாம் என்ன மாதிரி ஒரு அழகான பையனை பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவீங்க, அதுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவீங்க, அதுக்கு லவ் சொல்லுவீங்க. என்ன சொன்ன என்ன சொன்ன? ஹலோ ஹலோ என்ன சொன்ன? நீ எது சொன்ன? லூச குப்பியா? ஏன் உனக்கு லவ் பிடிக்கல? ஒருவேளை உனக்கு லவ் ஃபெயிலியர் இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது? அந்த மாதிரி எந்த லூஸ்தனமான காரணமும் இல்ல. உண்மை இல்லாத விஷயத்தை எதுக்கு பண்ணணும்? எது உண்மை இல்லாத விஷயம்? லவ் தான். லவ் ரொம்ப உண்மையான விஷயம். அப்படியா? முன்னால ஒரு உண்மையான லவ் காட்ட முடியுமா? ஏன் முடியாது? நம்மள சுத்தியே உண்மையா 100 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. 100 பேரெல்லாம் வேணாம், ஒரு உண்மையான லவ் பண்றவன் காட்டு பாப்போம். பாப்போம். வந்துடுண்டா சொல்லும், உனக்காக தானே எல்லாமே. இவ்வளவு சின்சியரா லவ் பண்ற தெரியுமா? ஆபீஸ் வேலையா முக்கியம், நீ தான் முக்கியம். ஓகேவா? I'll be there. ரைட்? ஓகே. அவனை பாரு, அவன் லவர் கிட்ட எவ்வளவு சின்சியரா பேசுறான். அவன் கிட்ட ஒரு உண்மை இருக்கு. யாரு? அவங்கிட்டயா? ஆமாண்டா செல்லம். ஆமா. சரி, அவன் முன்னாடி போய் லைட்டா சிரியேன், உனக்காக தான்டா எல்லாமே. அவங்கிட்ட உண்மை இருக்கான்னு பாப்போம். ஏய், நான் சிரிச்சால என் பின்னாடி வந்துட மாட்டான். நீ போய் சிரியேன், பாப்போம். பாப்போம். உனக்கு லவ் உண்மைன்னு புரிய வைக்கிறேன். கலி 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 போ. ஸ்மைல் ஸ்மைல். அவனும் சிரிக்கிறானே. ஆமா. ஒரு நிமிஷம், பாஸ் கூப்பிடுற போல இருக்கு. நான் உனக்கு கால் பண்றேன். நான் கால் பண்றேன். போன நான் கால் பண்றேன். கவுத்துட்டுடா பாவி. ஹாய், ஐம் பாலாஜி, ஒர்க்கிங் இன் a software company. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். நீங்க? டேய், you idiot rascal. ஒருதாடா சப்போர்ட் பண்ணி பேசுற. உடனே கொன்னுடுவ rascal. என்ன பார்த்த உடனே உன் லவரை விட்டுட்டு வந்துட்டியா நீ? உன்ன மாதிரி ஆளெல்லாம் என்ன லவ் பண்ற நீ? வேற பாலாஜி. பண்ண பெருசா போட சொல்லுங்க. துரியங்கிட்டே போகுது. மச்சான், மணி என்ன 10 தானே? எப்பரா வாட்சும் பார்க்கல, வானத்தையும் பார்க்கல, கரெக்டா டைம் சொல்ற? அதான் டீ சித்தர் வரானே. இவன் காலையில வந்தானா மணி 10, மத்தியானம் வந்தா 3, சாயங்காலம் வந்தானா மணி 5. 5 கப் டீ போடு. ஏன் கோதண்டா? என்னப்பா அது எப்படியா வெறும் டீ குடிச்சா குடும்ப உயிர் வாழ்றீங்க? என்னப்பா பண்ண? 4 பொண்ணு 4 பசங்களை பெத்துட்டேன். என்னால முடிஞ்சது இந்த டீயை ஊத்தி தான் வளர்க்க முடியுது. இப்படி கப்டியா போட்டு வாங்கி போறதுக்கு முதல் குழந்தை பிறந்தோன்னா ஒரே ஒரு காப்பர் டீ போட்டீங்கன்னா குடும்பமே உட்காந்து சோறு துண்ணுக்கலாம்ல. அந்த காலத்துல இந்த காப்பி டீ எல்லாம் யாருக்குப்பா தெரியும்? ஆனா பெரிய விஷயம், இந்த பர்சனாலிட்டி வச்சு 4 பொண்ணுங்களை பெற்றிருக்கான் பாரு. இந்த பாரு கோதண்டா, என்னப்பா இருக்கிற 4 பொண்ணுங்கள்ல 2 அவனுக்கும் 2 இவனும் கட்டி கொடுத்துரு. டீ கொடுப்பாங்களா? பாலே ஊத்துவானுங்க. இவனுங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு பாலங்கணத்துல தள்ளிட்டு போயிருவேன். சரி, ஜெட்டி போட்டிருக்கியா? உனக்கு அந்த பொண்ணுக்கு அடிக்கடி முட்டிக்குதே லவ்வா? மச்சான், மோதல் ஆரம்பிக்கிறது எல்லாமே காதல தான் முடியும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கடா. யார் சொன்னா? உங்ககிட்டலாம் சொல்ல முடியாது மச்சான். பொண்ணு முறைச்சா நம்ம மாட்டணும்னு அர்த்தம். அப்ப பொண்ணு சிரிச்சா அப்போ நம்ம தான் மாட்டணும்னு அர்த்தம். நான் வேணா சொல்றேன், கன்ஃபார்மா உன் மோதல் காதல்ல தான்டா முடியும். மச்சான், நம்ம ஏரியால நீ ஒரு ஃபிகரை அடிக்கடி பாப்பியே, அந்த ஃபிகர் கூட உன்னை பார்த்து லுக் கொடுமே. ஏன் ரூட்டை மாத்துறான்? என்ன லவ் பண்றியா? லவ் பண்றேன்னு சொன்னா மாங்காட்டை கூட்டு போய் மாலையை மாத்தி ஹனிமூனுக்கு மலேசியா காமிச்சு வைப்பியா? லவ் பிரிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் பிளான் பண்றான் பார். நான் மாட்டேவனா? ஓ ஓ ஓ ஓ நான் லவ் பண்ணல மச்சான். ஏய், நீ லவ் பண்றேன்னா சொல்ற, நானே சேர்த்து வைக்கிறேன். எப்படி? அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கூடயா? டேய், உன் கூடலாம் இருந்துட்டு எவனாவது லவ் பண்ணுவாடா? சீச்சி, நான் பண்ணலடா. அப்ப கன்ஃபார்மா நீ அந்த பொண்ணை லவ் பண்ணல? கன்ஃபார்மா லவ் பண்ணல. டேய், அதெல்லாம் ஒரு மூஞ்சி, அதை போய் எவனாவது லவ் பண்ணுவானா? அதை பைக்ல வச்சு கூண்டு போறதுக்கு ஏதோ இவனுக்கு சுடிதார் போட்டு இவனை உட்கார வச்சு கூண்டு போவண்டா. நான் போய் அதை லவ் பண்ணேன். அப்ப கன்ஃபார்மா லவ் இல்ல மச்சான். ஓகே, அதான் சொல்லிட்டேன்ல, இன்னும் எதுக்கு பூ வச்சு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன்? என்ன பேசுற மல்லி? பாவுண்டா அந்த பொண்ணு. உங்ககிட்ட லவ் சொல்லதான் வந்தா, ஆனா நீ பிடிக்கலன்னு சொன்ன கோவத்துல இந்த பூவை தூக்கி போட்டு போயிட்டா. டேய், என்னடா குச்சிட்டியா? டேய் டேய், என் மேல கோவமா? டேய் டேய் டேய், இப்பவே சொல்றேன், நான் சேர்த்து வைக்கிறேன்டா. ஹலோ ஹலோ, ஓட்டுரு. என்னடா அதெல்லாம் பாக்குறாங்க? எனக்கு ஒரு லவ் யா. யாரா இதுங்க? அப்படியா?
இந்த பொண்ணு சொல்றதுல போனாங்க. இந்த காம்பவுண்ட விட்டு எங்கேயும் போயிட முடியாது. போங்க, போய் தேடி பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. போங்க. தம்பி, இப்போ ஒரு பையன் என் பொண்ணை யாரும் இழுத்துட்டு வரலீங்களே. வந்தான். நீ பாத்துருப்ப. பாக்கல, சொல்லு தம்பி. பாக்கல. நீ சொல்லு தம்பி. சும்மா. நீ சொல்லு தம்பி. பாக்கலைங்க. நீ பாத்துருப்ப, சொல்லு தம்பி. இல்ல நான் பாக்கல. யோ கடைக்கார, நீ சொல்லியா என் பொண்ணை வரத கூட்டு வந்தான் பாத்தியா? நீ அதுக்கிட்ட பாக்கலீங்க. உங்களை போய் கேட்டேன் பாரு நானு. வாய கட்டி வயித்த கட்டி கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை பெத்து வளர்த்தா கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. அப்புறம் நாங்க என்ன பண்றது? அந்த அவமானம் தாங்க முடியாம குடும்பத்தோட நாங்க தற்கொலை பண்ணிட்டு சாகணும். நாங்க தான் பாக்கல சொல்றோம்ல. சும்மா கத்தின்னு இருக்கீங்க. டேய், டேய், உங்களை போய் கேட்டேன் பாரு. நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. யாரை பார்த்து என்ன சொல்றீங்க? நாங்க அப்படி இல்ல. ஏய் தேவையில்லாம எதுக்கு என்ன பேசுற? பத்தி தப்பா பேசினா எனக்கு கோவம் தான் செய்யும். ஏய் உன்னை பத்தி எதுவும் சொல்லல. சும்மா இரு. யார் உங்க பொண்ணை ஒளிச்சு வச்சா? அவங்க தான் வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதோ அங்கதான் இருக்காங்க. இன்னும் ஏன் நிக்கிறீங்க? போங்க, பிடிங்க, போங்க. அங்கதான் இருக்காங்க. ஆமாடா, அந்த ஓடுகாலி அங்க தான் இருக்கு. ஓடி போய் பிடிங்க. ஓடுடா, ஓடுங்க. விடாதே, பிடிங்கடா. ஏன்டா நீ பாருங்க? சாவடிச்சிருவேன். ஏன்டா லவன்னு சொல்லி உயிர் எடுக்கிறான் அவன். உன்னால எப்படி அடி வாங்குற பாரு. சும்மா இரு. அடிச்சு கொல்லுங்கடா.